இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்குமே டாக்டரா நினைக்கிறது நடுத்தர மக்களுக்கு ஒரு கனவா மட்டும்தான் இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு, நீ டாக்டர் கனவை மறந்துட்டு வேற ஏதாவது படிமான்னு சொல்றாரு. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்க அப்பா கிட்ட காசு இல்லமான்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அந்த நேரத்துல அவர் வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னதும் காருக்குள்ள இருந்து இறங்கின ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள வராரு. வந்ததும் அந்த பொண்ணை பார்த்து, ஏமா நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு நடந்ததை சொல்லி அழுகுறாங்க. அப்பா கிட்ட இல்லைன்னா என்னம்மா, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி காலையில 11 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள போனவர் அந்த பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு 7 மணிக்கு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்படி எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் எப்பவும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற பொன்மன செல்வன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தொடர்ந்து கேட்கலாம்.